சிவபக்தர்கள் எதுக்கு பயப்படுவாங்க? சிவனை முழுமையா உணர்ந்த எந்த ஒரு பக்தரும் வாழ்க்கையில எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லா சூழ்நிலையிலையும் சிவன் அவங்க கூடவே வருவார்னு. ஆனாலும் நம்ம சிவன் நம்ம கூட நிறைய விளையாடுவாரு. அதுவும் நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதுல தான் நிறைய விளையாடுவாரு. அப்படி பாக்குறப்போ சிவபக்தர்களுக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? சிவனோட முக்கியமான விசேஷங்களான சிவராத்திரி அப்போ கண் விழிச்சு தேவாரம் திருவாசகம் பாடி சிவனை தரிசிக்கிறது பிடிக்கும். கார்த்திகை தீபம் அப்ப அண்ணாமலையார் கோயில் இருந்து தீப ஜோதியை தரிசிக்க பிடிக்கும். பௌர்ணமிக்கு பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு அண்ணாமலையாரை பார்க்க பிடிக்கும். ஆருத்ரா தரிசனம் அப்போ தில்லையில நடராஜ பெருமானை தரிசிக்க பிடிக்கும். பிரதோஷம் அப்போ சிவசக்தியை தோல்ல சுமந்து கோயில வலம் வர்றது பிடிக்கும். இதெல்லாம் சிவபக்தர்களோட வாழ்க்கையில மிக மிக பொக்கிஷமான நிகழ்வுகள். இது எல்லாத்திலயுமே கலந்துக்கணும், சிவன் கூட இருக்கணும், அதுக்கு எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு கண்டிப்பா நமக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும். சிவனுக்கு தெரியும் நம்மளோட விருப்பம் என்ன அப்படின்னு. நம்ம கூட கொஞ்சம் விளையாடினாலும் கடைசியா அவரை பார்க்க வச்சிருவாரு. அதுதான் அவரோட கருணை. இப்ப நான் சொன்ன பயம்லாம் சிவன் மேல இருக்கக்கூடிய அன்புல வர பயம். சிவாய நமः.